ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் பார்ட் 2 ஆஃப் AutoCAD பேசிக் செட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு போய் பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்படி வந்து பேசிக் செட்டிங்ஸ் வந்து AutoCADல வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக ஒரு சீட்டை ஓப்பன் பண்ணோம்னா யூனிட்ஸ் வந்து செட் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு லிமிட் செட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெயின் ஃபோக்கஸே இதுதான். ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஜேகேட் அண்ட் நான் உங்க மணிகண்டன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஷீட் இப்படி தான் இருக்கும். நான் இது வந்து டிராயிங் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட்ஸ். அதாவது யூனிட்ஸ் வந்துட்டு ஷார்ட்கட் வந்து யூஎன் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும், ஓகேங்களா? டிராயிங் யூனிட்ஸ். இந்த டிராயிங் யூனிட்ஸ் ஓப்பன் பண்ணோடனே என்னென்ன இருக்கு அப்படின்னா, லென்த்துன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு இது இருக்கும். அப்புறம் ஆங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சைடு இருக்கும், ஓகேங்களா? இதுல வந்துட்டு லென்த் உங்களுக்கு வந்துட்டு எந்த இதுல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைப் இருக்கு. டெசிமல்னா நமக்கு டெசிமல்லே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது நீங்க யூஸ் பண்றீங்க, ஃபிராக்ஷனல், சயின்டிஃபிக், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல் அந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேங்களா? அதே மாதிரி ஆங்கிளும் அதே தான். உங்களுக்கு வந்து டெசிமல் டிகிரி வேணும்னா டெசிமல் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரேடியன்ஸ் அந்த மாதிரி இதுல நீங்க வரையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுலயும் நீங்க வச்சுக்கலாம். ப்ரிசிஷன்னா ஒன்றும் இல்லை, ரெண்டுலையுமே சேம் தான். லென்த் உள்ள ஒரு லைன் வந்து வரைஞ்சிருக்கும். அந்த லைனோட லென்த்துக்கு அப்புறம் ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ 10 அப்படின்னா 10 mm டென்னு உங்களுக்கு இருக்கணும்னா இதுல வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும், ஓகேங்களா? அதே இது 10.0, 10.1, 10.2 அப்படி வரணும்னா இந்த இடத்துல நீங்க 0.0, அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ ப்ரிசிஷன் வந்து உங்களுக்கு அக்யூரேசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதுல வந்துட்டு நான் 4 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இதுலயும் உங்களுக்கு தேவைன்னா நீங்க கொடுத்துக்கலாம் ஆங்கிள், ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு இது வந்து எம்எம் எந்த யூனிட்ல வந்து நீங்க வரைய போறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக இருக்கு. இதுல வந்துட்டு எம்எம்ஏ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இன்ச்சஸ், ஃபீட்ஸு, அப்புறம் வந்துட்டு யார்டு, அப்புறம் கிலோமீட்டர், அந்த மாதிரி மீட்டர், சென்டிமீட்டர், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு இருக்கோ அந்த டிராயிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த யூனிட்ஸ் வந்து நீங்க இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து இன்டர்நேஷனல் அப்படியே வச்சுக்கோங்க. இது ஓகே கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா லிமிட்ஸ். அதாவது லிமிட்ஸ் வந்து எப்படி செட் பண்றது. லிமிட்ஸ்னா என்னன்னு சொல்றேன். முதல்ல வந்துட்டு ஒரு பவுண்டரி, அதாவது நீங்க ஒரு டிராயிங் வரைய போறீங்க, அதை சுத்தி வந்து ஒரு பவுண்டரி வந்து கிரியேட் பண்ணிடுறீங்க. அந்த பவுண்டரி தான் லிமிட். அப்பர் லிமிட், லோயர் லிமிட் அந்த பவுண்டரி தான். அதை தாண்டி உங்களால ஒரு டிராயிங் வந்து வரைய முடியாது. ஒரு லைனா இருக்கட்டும், ஒரு சர்க்கிளா இருக்கட்டும், எதுவுமே அந்த லைனை தாண்டி உங்களை அந்த பவுண்டரியை வந்து தாண்டி உங்களால வரைய முடியாது. அதுதான் லிமிட், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து LIM கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகும். என்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே என்ன கேட்குது, ஸ்பெசிஃபை லோயர் லெஃப்ட் கார்னரோட வேல்யூ என்னன்னு கேட்குது. இங்க வந்து டிஃபால்ட்டா 0,0 இருக்கு, ஓகேங்களா? நம்மளும் 0,0 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு அப்பர் ரைட் கார்னரோட வேல்யூ வந்து A4 ஷீட்டோட சைஸ் நான் வச்சிருக்கேன் 210 x 297. இப்போ வந்துட்டு 210 x 297 நம்ம வச்சுக்கலாம். 210, 297 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லிமிட் வந்து இதாயிரும். லிமிட் வந்து அந்த இதுல வந்துட்டு உங்க ஒரு பவுண்டரி வந்து கிரியேட் ஆயிரும். ஆனா அந்த லிமிட் வந்து ஆன் பண்ணணும்னா மறுபடியும் லிமிட் கொடுத்து இந்த இதுல ON இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிரும், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி அதை வந்து பார்த்துக்கலாம் எப்படி லிமிட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ரெக்டாங்கிள் கொடுத்துக்கோங்க. ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேட்குதுல 0,0 கொடுத்தாச்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து செலக்ட் ஆயிட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு என்னன்னு கேட்குது. இப்போ ஸ்பெசிஃபை அதர் கார்னர் பாயிண்ட், ஓகேங்களா? அது வந்து என்னன்னா 210, 297, ஓகேங்களா? கொடுத்துட்டீங்களா? இப்போ உங்களுக்கு ஷோ ஆயிருது. இப்போ என்னன்னா லிமிட்ஸ் வந்துட்டு என்ன எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ ஒரு லைன் வரைஞ்சிக்கிடுவேன். இப்போ இந்த லைன் வந்து இங்க வரைகிறேன், ஓகேங்களா? இந்த பவுண்டரி தான் லிமிட்ஸ். இந்த பவுண்டரிக்குள்ள உங்களுக்கு நீங்க என்னன்னாலும் வரைஞ்சா உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த பவுண்டரிக்கு வெளியே உங்களால வரையவே முடியாது, பாத்தீங்களா? பவுண்டரிக்கு வெளியில உங்களால வரைய முடியாது. அதுதான் லிமிட்ஸ், ஓகேங்களா?
என்னதான் இருந்தாலும் இந்த பவுண்டரிக்குள்ளேயே உங்களுக்கு இதாயிரும். அதே இது லிமிட்ஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணணும்னா LIM கொடுத்து இதில் வந்துட்டு ஆஃப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லைனா OFF கொடுத்து என்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு லிமிட் ஆஃப் ஆயிரும். இப்போ L கொடுத்து உள்ள வரைகிறேன், வரையுது ஓகேங்களா, ட்ரா ஆகுது ஓகேங்களா. மறுபடியும் L கொடுத்து வெளியே ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது ஓகேங்களா. இதுதான் லிமிட்ஸ் ஓகேங்களா. ஸோ மூணாவது கமாண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூம் கமாண்ட். அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னா ஷார்ட்கட்டு இசட், அதாவது Z கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஜூம் வந்துடும் ஓகேங்களா. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் வந்து வரைஞ்சிருக்கேன், அது வந்துட்டு எங்கேயோ இருக்கு, அது வந்து உங்களுக்கு தெரியல, இப்போ வந்துட்டு இங்கே தெரியல, ஷோ ஆகலை ஓகேங்களா. அப்போ வந்துட்டு இசட் கொடுத்து என்டர் கொடுத்து கொடுத்து ஈனா எக்ஸ்டெண்ட் ஓகேங்களா, அந்த இருக்கு பாருங்க, ஈனா எக்ஸ்டெண்ட் கொடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க வரைஞ்சிருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வரையக்கூடிய இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆயிரும் ஓகேங்களா. இப்போ மறுபடியும் பார்த்துக்கோங்க, எங்கேயோ இருக்கு, அதே இசட் கொடுத்து என்டர் கொடுத்து கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிரும் ஓகேங்களா. இது வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, மவுஸ்ல உள்ள அந்த மிடில் ரோல் பட்டன் இருக்குல்ல, அதுல வந்துட்டு பட்டன் உண்டு, அந்த ரோல் பட்டனை 2 டைம் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஜூம் எக்ஸ்டெண்ட் வந்துடும். இது வந்து இன்னொரு ஆப்ஷன் ஓகேங்களா. நீங்க என்டர் ஜூம் கொடுத்து எக்ஸ்டெண்ட் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லைனா மவுஸ்ல டபுள் கிளிக், அந்த ரோலரை வந்து டபுள் கிளிக் பண்ணாலும் கண்டினியூஸா பண்ணணும், அப்படின்னா தான் வரும். டபுள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு ஜூம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இன் திஸ் வீடியோ நம்ம வந்து பார்த்துருக்கிறது என்னன்னா, யூனிட்ஸ் எப்படி வந்து செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இன்னும் வந்து லிமிட்ஸ்னா என்ன, லிமிட்ஸ்ல உள்ள பவுண்டரினா என்ன, அதுக்குள்ள எப்படி வந்து ஷோ ஆகுது ட்ரா பண்ணா, அதுக்கு வெளியில வந்துட்டு எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். லிமிட்ஸை பத்தி பார்த்துருக்கோம். மூணாவது என்னன்னா ஜூம், அதாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம், அதை வந்து எப்படி நம்ம வரையக்கூடிய இந்த இடத்துல கொண்டு வந்து நமக்கு விசிபிள் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை பார்த்துருக்கோம். ஜூம் எக்ஸ்டெண்டுன்ற ஒரு கமெண்ட். பேசிக் செட்டிங்ஸ் வந்து ஆட்டோக்கல்ல பார்ட் 2 வந்து இந்த வீடியோவில் இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய வீடியோவில் வந்துட்டு 200 2D எக்ஸசைஸ் இருக்கு, 2 டைமென்ஷனல் டிராயிங்ஸு, அது வந்துட்டு எப்படி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோக்கடே தெரியல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு என்னோட சேனலில் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்துட்டு பிகினர்ல இருந்து, அதாவது ஸ்க்ராட்ச்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு ப்ரோ லெவலுக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த இதில் கைட் பண்ணுவேன். என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொன்னாலும் நீங்கள் வந்துட்டு சொல்கிற கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆட்டோகேடில் வந்து கற்றுக்கிடணும், நீங்கள் வந்து என்ன ப்ரொஃபஷனலாக வேணாலும் இருங்க, ஆட்டோகேட் வந்து கற்றுக்கிடணும் அப்படின்னா மட்டும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.